இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அமித்ஷா அமைத்த அல்வா கூட்டணியில் இணைந்த அன்புமணி, மோடியின் மிரட்டலான கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரன். இப்படித்தான் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோர் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் வழக்குகளுக்கு பயந்து, விசாரணைகளுக்கு பயந்து, விமர்சன கூண்டில் ஏற வேண்டிய கட்டாயத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்டு மருத்துவர் ஐயா ஏன் இன்று வரை கூட்டணியை இறுதி செய்யவில்லை என்பதற்கு முகநூல் பக்கங்களிலே பல பொய்யுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்று கேட்டால், மருத்துவர் ஐயா அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் திமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி காண முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று திட்டமிட்டு ஒரு பொய்யை பனையூர் ஊடக பேரவை, அதாவது பனையூர் பொய் பேரவை, பனையூர் புழுகினி பேரவை ஊடகங்களில் இந்த 2 நாட்களாக எழுதி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள்? மருத்துவர் ஐயாவை யாரும் அழைக்கவில்லை. மருத்துவர் ஐயா அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்று அன்புமணி சொல்லிவிட்டார். ஆகவே மருத்துவர் ஐயா அவர்களை அதிமுக கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று முன்னுக்கு பின் முரணாக திட்டமிட்டு பல கட்டு கதைகளை முகநூல் பக்கங்களில், சமூக வலைதளங்களில் அன்புமணி ஆதரவு ஊடகங்களும், அன்புமணி ஆட்களும், பனையூர் ஊடக பேரவையும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவிடம் பிரச்சனையை உருவாக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறி தனக்கென ஒரு தனி கூட்டத்தை வைத்துக் கொண்டு அன்புமணி அவர்கள் அரசியல் நடத்திய பொழுது தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், அன்புமணி திமுக கூட்டணிக்கு போக முடியாது, வேறு எந்த கூட்டணிக்கும் போக மாட்டார். பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அன்புமணி கூட்டணிக்கு போவார். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிட்டார் அன்புமணி. அமித்ஷாவுடைய மிரட்டலை தாண்டி அன்புமணி வேறு எங்கும் போக முடியாது என்று அனைத்து ஊடகங்களும் எழுதினார்கள், பேசினார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதை அன்புமணி தவிர்த்தார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குத்தான் போவார். தோற்போம் என்று தெரிந்தே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனார். தருமபுரியில் அவருடைய மனைவி சௌமியா அவர்கள் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அங்கேயும் தோல்வியை சந்தித்தார்கள். தோல்விக்கு காரணம் அவர்கள் அமைத்த கூட்டணி, அன்புமணி அவர்கள் எடுத்த தவறான நடவடிக்கை. ஆகவே தருமபுரியில் சௌமியா தோல்விக்கு அவர்களே காரணமாக இருந்துவிட்டு தோல்விக்கான பழியை பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் மீது போட்டார்கள். இப்பொழுதும் கூட நான் முதலிலே சொன்னதை போல ஒரு பக்கம் ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் இழுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மருத்துவர் ஐயா போக நினைக்கிறார், இடையிலே தடுமாறுகிறார் என்று சொல்கிறார்கள். அன்புமணி அவர்கள் பக்கம்தான் அந்த தடுமாற்றம் இருந்தது. அன்புமணி அவர்கள் பக்கம் இருப்பவர்கள் எங்கே போனால் லாபம், எங்கே போனால் முன்னேறலாம் என்று கணக்கை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அன்புமணிக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் இருந்ததே தவிர மருத்துவர் ஐயாவிற்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. மருத்துவர் ஐயாவிற்கு ஜி.கே. மணி அவர்களோ அருள் அவர்களோ எந்த நிர்பந்தத்தையும் கொடுக்கவில்லை, கொடுக்கவும் முடியாது. ஐயா எடுப்பதுதான் முடிவு. ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எது சாதகம் எது பாதகம் என்பதை தீர்மானித்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மக்கள் நலன் சார்ந்தும் சாதகமான முடிவுகளின் அடிப்படையில் கூட்டணி வைப்பார். அது சம்பந்தமான கூட்டணிக்காகத்தான் மருத்துவர் ஐயா இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திட்டமிட்டே பனையூர் பாய்ஸ் தொடர்ந்து பொய்யையே பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்கள், இன்னும் சொல்ல போனால் பனையூர் பாய்ஸுடைய ஊடக பேரவை இன்றைக்கு ஆபாச பேரவையாக விஸ்வரூபம் எடுத்து விட்டது. அனைவரையும் ஆபாசமாக அர்ச்சனை செய்வது. இவர்கள் டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று சொன்னார்கள். அவருடைய டீசன்ட் இன்றைக்கு அன்டீசென்டாக மாறி ஆபாச பேரவையாக மாறிவிட்டது. டிடிவி தினகரன் இனி எடப்பாடி பழனிசாமியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று 2-3 மாதங்களுக்கு முன்பு
மாறுதட்டினார். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷாவுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்து எந்த கேள்வியும் கேட்காமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்து விட்டார். கடந்த 2024 ஆண்டு தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை முறித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொன்னார்கள், மாறுதட்டினார்கள். இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமியை சார்ந்த அனைவரும் பேசினார்கள். ஆனால் சென்ற ஆண்டு முதலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு அடுத்து அன்புமணியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அன்புமணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு விலகவே இல்லை. மாநிலத்தில் கூட்டணி இல்லை, ஆனால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார். மருத்துவர் ஐயாவுடைய கட்டளையை மீறி, அவருடைய உத்தரவை மீறி அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொண்டே இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கின்ற உறவை முறித்துக் கொண்டால் அன்புமணிக்கு என்ன நடக்கும் என்பது அவருக்கே நன்றாக தெரியும். ஆகவேதான் பாரதிய ஜனதா கட்சியோடு அமித்ஷாவோடு இருக்கின்ற உறவை முறித்துக் கொள்ளாமல் அந்த கூட்டணியில் அன்புமணி தொடர்ந்தார். இப்பொழுது 2026 ஆண்டு நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி தோல்வியைத்தான் சந்திக்க போகிறார். இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு அவர் வெளியேற மாட்டார். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் அவர் வெளியேற முடியாது. காரணம், 2011 தொடர்ந்து அன்புமணி அமைத்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. 2014 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, அந்த கூட்டணியில் பாமக தோல்வியை சந்தித்தது. அன்புமணி மட்டுமே தருமபுரியில் ஜெயித்தார். அதற்கு பிறகு 2019, அதற்கு பிறகு 2024, அதற்கு முன்பே 2021, இப்பொழுது நடக்க போகின்ற 2026 தேர்தல். இதில் இதற்கு முன்பு நடந்து முடிந்த அத்தனை தேர்தல்களும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து அன்புமணி பாமகவை படுதோல்வி அடையத்தான் செய்தார். எந்த இடத்திலும் வெற்றி வாகை சூடவில்லை. 2011 அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை முடிவெடுக்க ஆரம்பித்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்வார்களே, 10 தோல்வி பழனிசாமி, அடுத்து 11வது தோல்வியை சந்திக்க இருக்கிறார் என்று சொல்வார்களே, அதை போல அன்புமணியும் தொடர்ந்து தோல்வியைத்தான் சந்தித்து வந்தார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று எண்ணம் கூட அவருக்கு வரவில்லை. அதை பற்றி சிந்திக்க கூட இல்லை. சிந்திக்க கூட பாரதிய ஜனதா கட்சி அன்புமணியை விடவில்லை. அன்புமணி பாரதிய ஜனதா கட்சி விரித்த வலையில் வசமாக சிக்கிக் கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலும் அன்புமணிக்கு அதுதான் நிலைமை. டிடிவி தினகரனுடைய நிலைமையும் அதுதான். டிடிவி தினகரன் மீது பல கையூட்டு வழக்குகள் இருக்கிறது, ஊழல் வழக்குகள் நிறைய இருக்கிறது, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கிறது. திகார் சிறைக்கு போக வேண்டுமே என்ற எண்ணத்தால், திகார் சிறைக்கு போக கூடாது என்று நினைப்பதால் வேறு வழி இல்லாமல் டிடிவி தினகரன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாதம் பணிந்து விட்டார். இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிடம் மண்டியிடுவார்கள், அதிமுகவிடம் மண்டியிடுவார்கள். யார்? டிடிவி தினகரன், அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியிடம் கூட்டணி வைத்துக் கொண்டு, உறவு வைத்துக் கொண்டு மருத்துவர் ஐயாவை பார்த்து, அன்புமணியும் அவருடைய ஆட்களும் மருத்துவர் ஐயாவை பார்த்து, அவரோடு இருப்பவர்களை பார்த்து, இவர்கள் திமுகவின் கைக்கூலிகள், திமுகவின் எடுபடிகள், திமுகவின் ஏவலாட்கள் என்று திட்டமிட்டு பொய்யை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அன்புமணி இருந்த பொழுதே பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது, அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் அன்புமணிக்கு எங்களை பார்த்து திமுக கைக்கூலிகள் என்று சொல்லி இருந்தால் அந்த பெயர் அவருக்கும் பொருந்தி இருக்கும், அவரோடு இருந்தவர்களுக்கும் அந்த பெயர் பொருந்தி இருக்கும். ஆனால் இன்றைக்கு தன்னை மனித புனிதராக காட்டிக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அன்புமணியும் அவரை சார்ந்தவர்களும் எங்களை பார்த்து திமுக கைக்கூலிகள் என்கிறார்கள். இன்று வரை, இந்த நிமிடம் வரை இன்னும் கூட்டணியை பற்றி மருத்துவர் ஐயாவிடமிருந்து அறிவிப்பு வரவில்லை. யாரோடு கூட்டணி, எத்தனை சீட்டுகள் என்பதை பற்றி எந்த செய்தியும் வெளியாகவில்லை. ஆனால் திட்டமிட்டே எங்கள் மீது அவதூறை கிளப்ப வேண்டும், மருத்துவர் ஐயாவுடைய செல்வாக்குக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும், மருத்துவர் ஐயாவின் செல்வாக்கை குறைக்க வேண்டும், அவருக்கு இருக்கின்ற நற்பெயரை கெடுத்து அவருக்கு களங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அன்புமணியே செய்து கொண்டிருக்கிறார். அன்புமணியுடன் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு மகன் தந்தைக்கு செய்கின்ற கைமாறா என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே அனைவருக்கும் வேதனை தான் மிஞ்சுகிறது.
அவசரமாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்துக் கொண்டார் அன்புமணி. ஐஜேகே என்கின்ற கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தரை பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பார்வையாளர் பியூஷ் கோயல் அவர் இருக்கின்ற இடத்திற்கு தேடி சென்று சந்திக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிபந்தனை விதிக்கிறார். ஆனால் அன்புமணி பியூஷ் கோயல் இருக்கின்ற இடத்தை தேடி ஓடுகிறார், வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார். மருத்துவர் ஐயா கூட்டணி வைத்த பொழுது கூட்டணி கட்சிகள் மருத்துவர் ஐயாவை தேடி வந்து தைலாபுரம் தோட்டத்தில் ஒப்பந்தம் போட்டு கூட்டணியை பற்றி அறிவித்தார்கள். ஆனால் அன்புமணி விடிந்தவுடன் எழுகிறார், ஓடுகிறார். ஓடிய வேகத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்து விட்டேன். இது அட்லாண்டிக் பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும் இணைந்ததை போன்ற ஒரு அரசியல் நிகழ்வு என்று அவர்களாகவே புகழ் மாலை சூட்டிக் கொண்டார்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற நடுநிலை வாக்காளர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழகத்திலே இருக்கின்ற நல்ல மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அன்புமணி தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி விரித்த வலையில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகிவிடும் என்று பொதுமக்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.